அறியுது அதெல்லாம் மணிலாம் கட் பண்ணி விட்டா இப்படி எப்படி தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யறதுக்கு தேவையான மசாலா. இந்த மசாலா வச்சாலே போதும், டேஸ்ட்டாக தலப்பாக்கட்டி டேஸ்ட் அப்படியே வரும். இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இது அரைச்சா போதும். இதையும் சேர்த்து அரைச்சிப்போம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது அரைச்சிக்கிட்டு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். தண்ணிக்குதா என்ன பண்றா தப்பாக்கிட்டீங்க பெரியவா இருக்கு. இன்னைக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி செய்ய போகிறோம். முன்னா காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் இதில் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து இதில் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம பிரியாணிக்கு அரைச்ச மசாலாவை போட போகிறோம். இதில் என்னென்னா பட்டை வகைகள், ஏலக்காய், முந்திரிலாம் போட்டு அரைச்சி வச்சு நம்ம இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் சேர்ந்து நல்லா வதங்கலாம். வீட்டு மிளகாத்தூள் இதுலேயே தனியாக எல்லாமே சேர்ந்து அரைச்சி நல்லாயிருக்கும். நம்ம நாட்டுக்கோயில் ஏற்கனவே மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுருக்கோம். தயிர் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம்.
எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி போட்டதுனால அது அடி பிடிக்க தான் செய்யும். அதனால் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கும். அப்போ தான் அது சரி பண்ணும். இல்லைன்னா அது அடி பிடிக்கும். நாலரை சொம்பு அரிசி வந்தது. அதில் டபுளாக ஊற்றிங்க தண்ணியை. 9 ஊற்றணும் இந்த கிண்ணத்தில். உங்கள் அளவுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க. வந்துச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி போடுறோம். அதான் நல்லாயிருக்கும். இது பேர் தான் தொட்டாசிரிங்க 90s கிட்ஸ் விளையாட்டு. பாருங்கள் சுருண்டு போயிடும். அப்படியே தொட்ட உடனே அப்படியே வேலையை மூடிடும். இதுலேயே மருத்துவ குணம்லாம் இருக்குது நினைக்கிறேன். நெய் ஊற்றிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் போகிறதுக்காக மூடி போட்டு முடிக்கலாம். நெருப்பள்ளி போட்டுப்பா. ஒழுங்கா தள்ள தட்டை மொத்தமாக ஒழுங்கா அதை தட்டு. இப்போ நம்ம தம் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி அழகாக ட்ரையாக இருக்குது பாருங்கள். வாசனை மூக்க தொலைக்குது. கேமராமேன் மூக்க உரிகிறாரு. தலப்பாக்கட்டி பிரியாணி. இன்றைக்கி தலப்பாக்கட்டி பிரியாணி செஞ்சுருக்கோம். சிக்கன் தலப்பாக்கட்டி பிரியாணி. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. லெக் பீஸ் பார்த்தீங்களா? கறி பூ மாதிரி வந்திருக்கு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. காரங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்தி விடுங்க.
சூடு ரொம்ப பறக்குது ஆனால் பறக்குது. கவின் சாப்பிடு. இப்படி சாப்பிட்டா எப்போ சாப்பிட்ற?